இன்று நாம் இங்கு ஒன்று கூடியிருப்பது ஒரு சாதாரண நாளை கொண்டாடுவதற்காக அல்ல, பல்லாயிரம் தியாகிகளின் தியாகத்தை நினைவு கூறுவதற்காக. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் நம் பாரத நாடு ஆங்கிலேயர்களின் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது. அந்த நாளைத்தான் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினமாக கொண்டாடுகிறோம். நமது சுதந்திரமானது எளிதாக கிடைக்கவில்லை, உதிரத்தாலும் தியாகத்தாலும் கிடைத்தது. அகிம்சை வழியில் காந்தியும், நேதாஜியும், நேர்மை வழியில் நேரு, புரட்சி வழியில் பகத்சிங்கும், எழுதுகள் கொண்ட பாரதியும், வீரமங்கையால் வேலு நாச்சியார், கப்பலோட்டி வஉசியும், கப்பல் கட்ட மறுத்த கட்டபொம்மனும், கொடி ஏந்தி குமரனும், இது போன்ற பல தலைவர்களும் வீரர்களும் தங்களின் உயிரை நாட்டிற்காக இருந்தார்கள். சுதந்திர தினமான நிலையில் செங்கோட்டையில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியை ஏற்றி உரையாற்றுவார். முப்படைகளின் அணிவகுப்பும் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளும் பல வகையான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். அதுபோல் நாமும் நம் பள்ளியில் கொடியை ஏற்றி இனிப்புகளை வழங்கி கொண்டாடுகிறோம். உதிரங்களை உரமாக்கி உதித்த சரித்திரம் நம் சுதந்திரம். போராடி பெற்ற சுதந்திரத்தை நாம் பேணி காத்து சாதி மத